மன வளர்ச்சி குன்றிய தனது மகனின் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ளும் வகையில் தனக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கிட வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்ல மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த அம்மையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் சந்தியா தம்பதிக்கு மன வளர்ச்சி குன்றிய மணிகண்டன் என்ற மகன் உள்ளார். கூலி தொழிலாளியான கார்த்திகேயனின் மனைவி சந்தியா 100 நாள் பணியாளராக இருந்து வரும் நிலையில் மணிகண்டன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தங்களது குறைந்த ஊதியம் மகனின் கல்வி மற்றும் மருத்துவ செலவுக்கு போதுமானதாக இல்லை என்றும் வறுமையில் தவித்து வருவதாகவும் தம்பதியினர் தெரிவிக்கின்றனர். எனவே மகளிர் உரிமை தொகை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சந்தியா கோரிக்கை மனு அளித்தார். நாங்க ஏழைப்பட்ட குடும்பம், எங்களுக்கு வேற வேலை வேட்டிக்கு கிடையாது, ஒரு வருமானமும் கிடையாது. எங்க வீட்டுக்காரர் ஒரு கண் பார்வையில வேலை கூட செய்ய முடியாது, விற்கிறாரு. இந்த பையனுக்கு உடம்பு முடியல, ரொம்ப ஆஸ்துமா வந்துக்கிட்டு அடிக்க ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சுட்டு கிடக்குறோம். அந்த ஓஎப்பி வச்சுதான் நாங்க குடும்பம் வச்சுட்டு கிடக்குறோம். ஒரு ரூபாய் இல்லாம அந்த ஓஎப்பி 2000 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாய் தான் வரும்னு நாங்க பாக்குறோம். ஆனா இங்க போய் அந்த மனு கொடுத்தா இப்படி சொல்றாங்க அவங்க, அந்த 1000 ரூபாய்க்கு அழியாதீங்க, அது எப்பனாலும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கலெக்டர் ஆபீஸ் உள்ளதான் போனேன் நானு. அங்க இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு முதல்வரையா எனக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலத்துக்கு வராது, நீங்க உதவி செய்யுங்க தயவு செஞ்சு. என் பிள்ளைங்க அந்த காப்பீடு திட்டம் கூட வராதுங்க, நின்னுங்க. எங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் செலவு கூட என்னால முடியல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்.